வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏஎல்பி ஏஎல்பி 2024ஓட வேக்கன்சி 5696லேருந்து 18,799ஆக 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு சோனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது வேக்கன்சியை பொறுத்து சோன் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, எந்த சோன் அப்ளை பண்ணலாம், எந்த சோன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? அவங்களும் நோட்டிஃபிகேஷன்லேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லாஸ்ட் பாயிண்ட் 4th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஷுட் பி கிவன் டு எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் டு ரிவைஸ் தேர் சாய்ஸ். அவங்களோட நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு அப்படிங்கக்கூடிய டேட் சொல்லலை. இதில் நிறைய பேருக்கு டவுட்டு எந்த சோன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது. இப்போது நமக்கு தெரியும், இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து தெலுங்கு, ஆந்திரா இல்லைனா தெலுங்கானா அதில் இருக்கக்கூடிய செகந்திராபாத் இல்லைனா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கர்நாடகா இல்லைனா சதர்ன் ரயில்வே, இதை 3 தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி மேலே போக ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா மேலே போனால் ஆல்ரெடி அங்கே கட் ஆஃப் அதிகம்னால தான் அவங்க கீழே வராங்க, சவுத்தில் பார்த்து வராங்க. அப்போ நம்ம அங்கே போய் எழுதுறது வேஸ்ட். அப்போ இந்த 3 ஸ்டேட்டு தான் நம்ம வந்து பார்ப்போம். அப்போ இந்த 3 ஸ்டேட்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்னென்னா சதர்ன் ரயில்வேயோட வேக்கன்சி இதுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து 218 இருந்துச்சு. இப்போது 226 இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹுப்ளினா கர்நாடகாவில் வரும். சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அதோட வேக்கன்சி வந்து 473 இருந்துச்சு. இப்போது 1576. நம்ம சென்னையோட இப்போ வேக்கன்சியை கம்பேர் பண்ணும்போது அதை விட டபுள் மடங்கு அதிகம். 726 சென்னை, பெங்களூர் வந்து 1576. அதேமாரி சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத் ஃபஸ்ட்டு வந்து 585. இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்தா கிட்டத்தட்ட 2000. அப்போ 2 ஸ்டேட்டுமே ரெண்டுமே பார்த்தா சென்னையை விட அதிகம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த சோன் சூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடை விட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு சேஞ்ச் பண்ணி வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், உங்களோட ப்ரொமோஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுமா இல்லையா, இல்லைனா சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கு என்னென்ன முறையில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வரலாம் அப்படிங்கக்கூடியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளோட ஆப்பில் வந்து சயின்ஸ் ரயில்வே எக்ஸாம், மெயினாக ரயில்வே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நடத்தியிருக்கிறேன். இப்போ கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. கெமிஸ்ட்ரி கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி CBT 2ஓட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து நடத்த போகிறேன். ஓகேவா? அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு பயங்கர ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் சதர்ன் ரயில்வே விட எல்லாமே 2 மடங்கு வேக்கன்சி அதிகம். நம்ம இந்த சொன்ன 2 தெலுங்கானாலையாக இருக்கட்டும், செகந்திராபாத்தாக இருக்கட்டும், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயாக இருக்கட்டும். இப்போது நீங்கள் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்த்து கேரளா ஃபுல்லாகவே வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல அப்ளை பண்ண மாட்டாங்க. ஓகேவா? கோழிக்கோடு, கண்ணூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்த்து கேரளா சென்ட்ரலேருந்து மேலே இருக்கக்கூடியது, பாலக்காட்டுக்கெலாம் மேலே இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. எங்கன்னா சதர்ன் ரயில்வே அப்ளை பண்ண மாட்டாங்க. மெயினாக சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ எங்களோட லாபி எங்கள் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் மலையாளிஸ் தான் இருக்காங்க. அப்போது இங்கே கேரளாக்காரங்க நிறையா அப்ளை பண்ணுவாங்க. அதேமாரி ஹிந்திக்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சி கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது. அவங்க அங்கேருந்து பார்க்கும்போது பெங்களூர் தான் அவங்களுக்கு பக்கமாக இருக்கும். அப்போது கண்டிப்பாக அவங்களும் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அதேமாரி தெலுங்கு அவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். ஓகேவா? அப்போது நீங்கள் இது ஒன்று. அதேமாரி தெலுங்கு செகந்திராபாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1949 வேக்கன்சி இருக்குது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கேரளாக்காரங்க அவ்வளோவா இங்கே அப்ளை பண்ணுற அளவுக்கு அங்கே அப்ளை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அப்ளை பண்ணுவாங்க. நிறைய ஹிந்திக்காரங்க நிறையா அங்கே அப்ளை பண்ணுவாங்க எங்கே செகந்திராபாத்தில். இப்போது வேக்கன்சி அதிகமாக இருக்க போய் நிறைய பேர் அங்கே அப்ளை பண்ணுவாங்க. நம்ம சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பெங்களூர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாக்காரங்க அப்ளை பண்ணுவாங்க, ஹிந்திக்காரங்க நிறைய அப்ளை பண்ணுவாங்க, கேரளாக்காரங்களும் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம தமிழ்நாட்டு பசங்களும் இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணுறாங்க.
ஓகேவா. இதில் லாஸ்ட் நடந்த என்டிபிசி வேகன்சி இந்த கட் ஆஃப் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 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 இதுலேயுமே வந்து 8 மார்க் 9 மார்க்கு கிட்ட அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா, நம்ம சதர்ன் ரயில்வே விட. அதே மாதிரி நான் 2018 வந்து எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட வேகன்சியும் சென்னையோட கட்டாகவும் பெங்களூர் கட்டாகவும் கிட்டத்தட்ட 1 மார்க் எவ்வளோதான் வேரி ஆச்சுது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் சென்னையை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கட் ஆஃப் அங்கே வேகன்சி அதிகமாக இருக்கிறனால கட் ஆஃப் கம்மியாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஓகேவா, அப்படி கிட்டத்தட்ட சேமாக இருக்கும்போது நம்ம ஒரு வேலை நம்ம ஸ்டேட்லேயே வாங்கினா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, நீங்கள் எழுதி கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோ இல்லைனா சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோ செகந்திராபாத்தோ இல்லைனா இங்கே ஹுப்ளியோ எடுத்துக்கிட்டோம், கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஓகே. கட் ஆஃப் கிட்டத்தட்ட சேமாக ஈக்குவலாக வந்து நிற்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபீல் ஆகும், இந்த கட் ஆஃபுக்கு நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருந்துருக்கலாமே, பேசாமல் அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சதர்ன் ரயில்வேல அப்ளை பண்ணியிருந்தா கூட அதே கட் ஆஃப் தான் இங்கேயும் வந்திருக்கு, அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ தோணும். கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா வேகன்சி அதிகமாக இருக்குது, அதனால நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, இது ஒரு விஷயம். அதேமாரி இங்கே மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க இந்த 2 சோன்லேயுமே அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க, இது ஒரு 2வது விஷயம். இதனால கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், இல்லைனா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும் சென்னைக்கும் இங்கேயும். அதனால் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி சென்னையில் அப்ளை பண்ணால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா, நம்மளோட சொந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு வேலை, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பெங்களூர் தானே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே பெங்களூரில் நமக்கு வேலை கிடச்சிடும், நம்ம அங்கேருந்து சென்னைக்கு வர்றதோ ஊருக்கு வர்றதோ ஈஸி தான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பெங்களூரில் பெங்களூர் மட்டும் ஒரு டிவிஷன் கிடையாது, மைசூர் டிவிஷன் இருக்குது, ஹுப்ளி டிவிஷன் இருக்குது. ஹுப்ளி டிவிஷன்லாம் கிடச்சா அங்கே கோவா கிட்ட தூக்கி போட்டுருவாங்க. அங்கேருந்து இங்கே வர்றது வந்து கோவா ஹம்பி அங்கே இருக்கும். அங்கேருந்து நம்ம ஊருக்கு வர்றது சென்னையிலேருந்து நம்ம அங்கேருந்து பெங்களூர் வர்றதே நம்ம சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மதுரையை தாண்டி வர்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து நம்ம ஊருக்கு போனோம். அப்போது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இது ஒரு விஷயம். அதேமாரி அந்த பக்கம் தெலுங்கு செகந்திராபாத் அப்ளை பண்ணாலும் இதுதான் பிரச்சனை. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்ளை பண்ணால் எங்கே போனாலும் நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும், இது ஒன்று. அதேமாரி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் குழந்தையெல்லாம் படிக்க வைக்கும்போது தமிழில் படிக்க வைக்க முடியாது, இது ஒரு விஷயம். அதேமாரி உங்கள் ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் இப்போது வயசாகிட்டாங்க, அம்மா அப்பா வயசானவங்களாக இருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் வருஷம் கழியும் போது அவங்களுக்கு வயசாகும், நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 10 வருஷம் கிட்ட கழியும் போது அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வருதுன்னா நம்ம எப்போவுமே நம்ம வந்து அவங்க கூடவே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் வராது. அப்போ நம்ம தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருப்போம் லாங்குவேஜ், அதனால நம்ம எப்போவுமே அவங்க கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு குழந்தைய கொண்டு ஸ்கூலுக்கு சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா மற்றபடி ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கட்டும், கடைக்கு போகிறது எல்லாத்துக்கும் நம்ம வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது இது ஒரு நெகட்டிவ். வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்டேட்டில் அப்ளை பண்ணால் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் லேடிஸாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து வேறு ஸ்டேட்டில் அப்ளை பண்ணாதீங்க, நம்ம ஸ்டேட்லேயே முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அது நாளைக்கு உங்களோட மேரேஜ்லாம் இது பார்க்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகேவா, இதுதான் கட் ஆஃப் வந்து ரொம்ப வேரியெல்லாம் ஆகாது. முடிஞ்ச அளவு என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஃபுல் எஃபோர்ட் போட்டு கட் ஆஃப் ஒரு 4 மார்க் அதிகமாக வந்தாலும் பரவாயில்ல, ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு வேலைக்கு போகிறது தான் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், இது ஒரு விஷயம். இல்லை எனக்கு மற்ற ஸ்டேட்டு இதில் 2ல் எது சூஸ் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு ஓகே, தமிழ்நாடு எனக்கு ஓகே சார், நான் அந்தளவுக்கு ஒரு வேளை கட் ஆஃப் ஒரு 3-4 மார்க் அதிகமாக வந்துச்சு, தமிழ்நாட்டில் வேகன்சி கம்மியாக இருக்கிறனால வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும், நான் வேறு ஸ்டேட்டு போகிறது எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு எந்த இதில் செகந்திராபாத், அதுக்கப்புறம் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹுப்ளி டிவிஷன்னா அந்த பெங்களூர் மைசூர், அதேமாரி பெங்களூர் மைசூர் ஹுப்ளி இந்த 3 டிவிஷன் இருக்குது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோனில். இது செலக்ட் பண்ணலாமா செகந்திராபாத் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட செகந்திராபாத்தில் பார்த்தோம் அப்படின்னா 400 வேகன்சி கிட்ட அதிகமாக இருக்குது. இதில் 2ல் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே உண்மையிலே சூப்பராக இருக்குங்க ஒர்க்கிங். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவு ஹீட் இருக்காதுங்க, அது மெயின். இங்கே வந்து ஹீட்டு நம்ம செகந்திராபாத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அந்தளவு ஹீட் இருக்காது, இது ஒரு விஷயம். நம்ம லோக்கோ ஹீட்டுங்கும் போது என்னடா ஹீட்டை பற்றி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். டெம்பரேச்சரை பற்றி இது டெம்பரேச்சர் வந்து நம்ம வேலை பார்க்கும்போது நமக்கு மெயினாக பாதிக்கக்கூடிய 2 விஷயம். ஒன்று வந்து டெம்பரேச்சர் வெப்பம், அதுக்கப்புறம் நைட் டியூட்டி, இது 2 தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதேமாரி டியூட்டி ஹவர்ஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா
வெப்பம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில மாசத்துல தான் இருக்குமே தவிர, ஏப்ரல், மே அந்த டைம்ல தான் இருக்குமே தவிர, மத்த டைம் எல்லாமே ஜில்லுன்னு தான் இருக்கும். அதனால அந்த டெம்பரேச்சர் பிரச்சனை இருக்காது. ஏன்னா வெளியில கொஞ்சம் வெயில் அடிச்சா கூட நம்ம லோக்கல்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும். வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அதனால இங்க டெம்பரேச்சர் அந்த பிரச்சனை கிடையாது. அதே மாரி இங்க வந்து அந்த அளவு சீனியர்ஸ்லாம் பயங்கரமா டாமினேட் பண்ற மாரி அப்படிலாம் கிடையாது. இங்க ஆஃபீசர்ஸ் கூட அந்த நம்ம மத்த ரயில்வே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வொர்க்கிங் நல்லாருக்கும். சதர்ன் ரயில்வே கம்பேர் பண்ணும்போது கூட இங்க வொர்க்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா பிடிச்சு பயங்கரமா போட்டு பாடாப்படுத்துறதெல்லாம் இங்க இருக்காது. நம்ம செகந்திராபாத் தெலுங்குல அங்கேயே இருக்கட்டும், சதர்ன் ரயில்வேல ரொம்ப அதிகம் இந்த இதெல்லாம். அதே மாரி இங்க கப்ளிங் போடுறதெல்லாம் நம்ம போட வேண்டாம். பாயிண்ட்ஸ்மேனே போட்டுருவாங்க. ஓகேவா? குரூப் டி எம்ப்ளாயி அவங்களே வந்து கப்ளிங் போடுறது இதெல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாரி அதனால இங்க வந்து வொர்க்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வேயா, செகந்திராபாத்தா இல்லன்னா வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேன்னு பார்த்தா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. நான் இப்போ இங்கே இருக்கிற சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான் வொர்க்கிங் வைஸ் வந்து நல்லா இருக்கிறது. இங்கே தான் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் செகந்திராபாத் செலக்ட் பண்ணவா இல்லைனா வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே செலக்ட் பண்ணவான்னு இருந்தீங்க, இதில் எதில் செலக்ட் பண்ணலான்னு டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே செலக்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி வேற இங்கே ப்ளஸ் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வேற நம்ம ஸ்டேட்டுக்கு திரும்ப போகும்போது என்னென்ன எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வேறு ஸ்டேட்டில் அங்கே வேகன்சி கம்மியாக அதிகமாக இருக்குது, நமக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் வேறு ஸ்டேட்டில் எழுதி வந்துட்டீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு போகணும். இதுக்கு ஃபஸ்ட்டு இது என்னென்னா, நம்ம ஒன் வேல போகிறது. ஒன் வே அப்படின்னா நம்ம எந்த மியூச்சுவல் அங்கேருந்து யாரும் இங்கே வராமல் நமக்கு பதிலாக வராமல் நம்ம இங்கேருந்து சீனியாரிட்டி படி அப்ளை பண்ணி வச்சு போகிறது. இதுக்கு அப்ளை பண்ணுறதே 5 வருஷம் கழித்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? 5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறதுக்கே எலிஜிபிள். இது ஒரு வழி. இப்படி போனோம் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு கூட்ஸ் டிரைவர் ஆகிருப்பீங்க. ஏஎல்பி, அதுக்கப்புறம் சீனியர் ஏஎல்பி, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், சீனியர் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், அதுக்கப்புறம் ஷண்டர், அதுக்கப்புறம் கூட்ஸ் லோக்கோ பைலட். இந்த 4வது இடத்துல வந்து நிற்பீங்க. ஏஎல்பியிலேருந்து ஷண்டரில் வந்து இந்த கூட்ஸ் ஏஎல்பியிலேருந்து நிற்பீங்க. கூட்ஸ் எல்பியில் வந்து நிற்பீங்க. நீங்கள் இங்கேருந்து ஒன் வேல ஒரு 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம்னா அப்ளை பண்ணுறதே 5 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, டோட்டல் ஒரு 9 வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ மதுரைக்கோ இல்லை சேலத்துக்கோ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சா உங்கள் ஸ்டேட்டுக்கு நீங்கள் எங்கே விருப்பப்பட்டு அப்ளை பண்ணீங்களோ அங்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கூட்ஸ் எல்பியில் இருந்து மறுபடியும் இங்கே வந்துடுவீங்க. இந்த யானி மாமூல் ஆடுவோம் தெரியுமா? அப்போது மேலே போயிட்டு 100லேருந்து அப்படியே பாம்பு முழுங்கி கீழே வந்து 0வில் வந்து நிற்கிற மாதிரி மறுபடியும் ஏஎல்பியிலேருந்து நிற்பீங்க. அப்போது நீங்கள் இங்கே எல்பியாக ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அந்த லோக்கோலே நீங்கள் தான் ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அங்கே போய் ஒரு புது ஒரு கூட்ஸ் ஏஎல்பிக்கு அசிஸ்டண்ட்டாக போய் இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களோட பேசிக் பே சேஞ்ச் ஆகாது. பேசிக் பே உங்களுக்கு எல்பி கூட்ஸோட லோக்கோ பைலட் கூட்ஸோட பேசிக் பே என்ன இருக்குதோ அதுதான் இருக்கும். ஆனால் வேலை பார்க்குறது ஏஎல்பி வேலையை பார்ப்பீங்க. இது ஒன்று. இதில் நல்ல விஷயமும் இருக்குது. நீங்கள் ஒரு எல்பி கூட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான டியூட்டியாக இருக்கும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். ஏஎல்பியாக இருந்தீங்கன்னா அந்தளவு அப்படி லைட்டாக அப்படி இருந்துட்டு போயிடலாம். ஓகேவா? இது ஒன்று. அந்த அளவு லோக்கோ கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்காதனால நம்ம ஏஎல்பியாக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அது பெருசாக இதாக இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு சீனியர் மோஸ்ட் இதில் இருந்துட்டு சீனியர் மோஸ்ட்னா அந்த ப்ரொமோஷன் ஏஎல்பி கம்பேர் பண்ணும்போது அதை விட ஒரு இதில் எல்பியாக இருந்துட்டு லோக்கோ பைலட்டாக இருந்துட்டு மறுபடியும் ஏஎல்பியாக வரும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இது ஒன் வேல போகிறது. இன்னொன்று வந்து ஸ்பவுஸ் கோட்டா. இப்போ உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டியூட்டில் யாரோ படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்க, அவங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஸ்பவுஸ் கோட்டாவில் போகலாம். அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தால் நீங்கள் இங்கேருந்து ஸ்பவுஸ் கோட்டா அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து போயிடலாம். இதுக்கும் ப்ரொமோஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். உங்களோட சீனியாரிட்டி அஃபெக்ட் ஆகும். நீங்கள் பாட்டம் மோஸ்ட் சீனியாரிட்டியில் தான் நீங்கள் அங்கே போவீங்க. அப்போ 2 இது. ஒன் வே, இன்னொன்று ஸ்பவுஸ் கோட்டா. இன்னொன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மியூச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். மியூச்சுவல் அப்படின்னா இப்போ நீங்கள் சதர்ன் ரயில்வேல ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல இருக்கீங்க. அவருக்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு வரணும் அப்படின்னு ஆசை, உங்களுக்கு சதர்ன் ரயில்வேக்கு போகணும் அப்படின்னு ஆசைனா நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா இப்போ 2 பேரும் ஈக்குவல் லெவலில் இருக்கீங்க. நீங்களும் லோக்கோ பைலட் கூட்ஸாக இருக்கீங்க, அவரும் லோக்கோ பைலட் கூட்ஸாக இருக்கார் அப்படின்னா நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் பாட்டம் மோஸ்ட் சீனியாரிட்டிக்கு போக மாட்டீங்க, சேம் லோக்கோ பைலட் கூட்ஸ்லேயே போவீங்க. ஓகேவா? அதேமாரி அவரும் சீனியர் ஏஎல்பி, நீங்களும் சீனியர் ஏஎல்பி அப்படின்னா அங்கே இதாகும்போது ஏஎல்பிக்கு போகாது, சேம் சீனியர் ஏஎல்பிலே இருக்கும். ஓகேவா? இது ஒரு விஷயம். அதேமாரி இப்போது சீனியர் ஏஎல்பி இப்போ 2 சீனியர் ஏஎல்பிலேயே
உங்களோட ப்ரொமோஷன் இது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சோனில் வந்து உங்களோட சீனியாரிட்டி ஏஎல்பிலே சீனியர் ஏஎல்பி எடுத்துக்கலாம். சீனியர் ஏஎல்பிலே நீங்கள் வந்து ஒரு 5வது இடத்துல இருக்கீங்க, 5வது ரேங்கில் இருக்கீங்க மொத்தம் சீனியர் ஏஎல்பியில். 5வது ப்ரொமோஷன் வைஸ் பார்த்தா நீங்கள் 5வது இடத்துல இருக்கீங்க. இங்கேருந்து வர்றவர் ஒரு 20வது இடத்துல இருக்காரு அப்படின்னா அவரோட சீனியாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே இருக்கிறவர் அவர் அங்கே வரும்போது கரெக்டாக அவருக்கு 5வது இடம் கிடைக்காது. அவர் சீனியர் ஏஎல்பி 2 பேர் சீனியர் ஏஎல்பிலே சேஞ்ச் பண்ணால் கூட அவரோட இது வந்து கீழே தான் போகும். ஓகேவா? அவருக்கு அந்த 5வது இடம் கிடைக்காது. அப்போது நீங்கள் இருக்கலே நல்லது என்னன்னா மியூச்சுவலில் போகிறது தான் நல்லது. மேக்ஸிமம் சேம் இதில் இருக்கிறவங்கள சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெவல் வந்து கீழே போகாது. எல்பியும் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களோடது ஏஎல்பியாக சேஞ்ச் ஆகாது, கம்மி ஆகாது. அதேமாதிரி சீனியர் ஏஎல்பியும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிடுறீங்க அப்படின்னா உங்களோடது ஏஎல்பிக்கு போகாது, சீனியர் ஏஎல்பிலே இருக்கும். சீனியர் ஏஎல்பியும் அப்படிங்கும்போது மாற்றி வரும்போது ப்ரொமோஷன் இது வந்து வேரி ஆகும். ஓகேவா? இது ஒன்று. இருக்கிறதுலே பெஸ்ட் என்னென்னா மியூச்சுவலில் இது பண்ணுறது. அதுக்கு யாராவது உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, செலக்ட் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டுனா நீங்கள் வந்து லீவில் ஃபுல்லாக போய் அங்கே போய் தேடணும். நீங்கள் இப்போ சேலத்தில் சென்னையில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பீங்க. சனி நேரம் லீவ் வருதுன்னா நீங்கள் சென்னைக்கு போயிட்டு அங்கே ட்ரைனிங் சென்டர்கிட்ட போயிட்டு அங்கே யாராவது இருக்காங்களா, ஹிந்திக்காரங்க யாராவது இங்கே வர்றதுக்கு விருப்பம் இருக்கா, இல்லைனா தெலுங்குக்காரங்க யாராவது இருக்காங்களா, கன்னடக்காரங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற வேகன்சியை அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க, அங்கெல்லாம் வரமாட்டாங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்போது இந்த 2 தெலுங்கு ஹிந்தி யாராவது இருக்காங்களா, இல்லைன்னா மலையாளிஸ் நிறைய பேர் இங்கே வர விருப்பப்படுவாங்க அங்கே வேலைக்கு கிடைச்சதுக்கப்புறம். அப்போ அவங்க யாராவது இப்போவே 2-3 பேர் வந்திருக்காங்க இங்கே, அங்கேருந்து வேலை ஈரோட்டில் இருக்கிறவங்க இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அப்போது அப்படி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா பெஸ்ட்டு ஸ்பவுஸ் கோட்டா 2 வருஷத்தில் சொந்த ஊருக்கு போயிடலாம். அந்த ஒன் வேல போகிறதுலாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். 5 வருஷம் கழித்து அப்ளை பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷம் கழித்து வேணால் கிடைக்கும். கிடச்சி 10 வருஷத்தில் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, அங்கே போய் மறுபடியும் சுருன்னு கீழே ஏஎல்பியாக போய் நிற்பீங்க. அப்போ இந்த 3 இதுதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கேருந்து மியூச்சுவலாக கண்டுபிடிச்சி இல்லைனா கவர்மெண்ட் வேலைக்கு போகிற ஒரு யாரையாவது கல்யாணம் பண்ணி அங்கே போகிறதுக்கும், அதுக்கடுத்து ஒன் வேல அப்ளை பண்ணி அங்கே போய் இது பண்ணுறதுக்கும், ப்ரொமோஷன் போய் போகிறதுக்கு உங்களுக்கு சொந்த ஊர் தான் விருப்பம் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொந்த ஊரில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக படிச்சுங்க. இல்லை எந்த ஊர்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போட்டு மண்டே போட்டு குழப்பாதீங்க. இங்கே வேகன்சி இவ்வளோ இருக்குது, இங்கே 100 வேகன்சி கம்மியாக இருக்குது, அங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குது. உங்களுக்கு எனக்கு தேவை ஒரே வேலை, நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் வெறி கொண்டு படிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. இப்போது ஏஎல்பி எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த என்டிபிசி கூட நீங்கள் போகலாம். இல்லைனா இங்கே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் இருக்குது, அதுவும் யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த சோன் செலக்ட் பண்ணுறதை பற்றி ஒரு டவுட் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.